இங்கே பாருங்க காயத்ரி இங்கே வந்து தங்கமயிலே என்ன தம்பியும் தூக்கிட்டு வந்து இங்கே என்ன வந்துட்டுக்கிற? எப்போ தோசை சுடுவீங்க? நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக தான். என்னடா இப்போ தான் குழம்பு இதாகிட்டு இருக்குது, கொதிச்சுட்டு இருக்குது, இனிமேல் தான் சுடணும். ஆமாம் இது 2 பேருமா? ஆமாம் 2 பேரும்னா நானும் குட்டி தங்கம்மா தோசை சாப்பிடுவானா? நான் ஊட்டி விடுறேன், சுட்டு கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஊட்டினது இல்லைம்மா, எடுத்தோடனே தோசையை ஊட்டுவாங்க. தோசை இன்னைக்கு ஊட்டுறேன், சாப்பிடுவோம் பாருங்க. நிஜமாவா? இல்ல மாமா, சும்மா சொன்னேன். சும்மா அதான வார்த்தை, நானே சாக்கிங் ஆயிட்டேன். இவன் தோசை தின்னுட்டாள். ஏன் சாமி? அதுக்கெல்லாம் இன்னும் 4 இருக்கா சாமி. அப்பா சுட்டு தோசை திம்பி ஏத்தாங்க. செல்லக்குட்டி சாப்பிடுவீங்களா? 2 பேரும் சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா? சொல்லிடுமா. அங்க தனியா படுக்க வச்சுட்டு இருந்தா, நானும் பக்கத்துல சும்மா உட்காந்துட்டு பேச்சு மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். சரி நைன் அழுகுறான். இங்க கூட்டு வந்து நீங்க அதுக்கு இதுக்கு தட்டு எடுக்கிறது வணக்கிறது பேசி நடக்கிறத பாத்துட்டு இருப்பான். அதான் சரி இங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பாத்துட்டு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் அங்க படுக்க வச்சா படுத்து தூங்குறதே இல்ல. ஆமா, முதல்ல கட்டல போட்டா கம்முன்னு படுத்துட்டு இருந்தான். இப்ப அந்த மாதிரி இல்ல. பாத்து என்னாச்சு? காதை புடிச்சிட்டானா? செல்லக்குட்டி தங்கமயிலே என்ன பண்றீங்க? சொல்லும்போது பாத்தீங்க சின்னங்கள் ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப கொதிக்குது. தக்காளி தண்ணி குழம்பு அன்னைக்கு ஒரு நாள் வச்சேன் அவசரமா. இப்போ அதுதான் இப்போ காயத்ரி பிடிக்குது. காயத்ரி பாருங்க, அப்படியே இப்படி தண்ணியாட்ட ஊற்றுன்னு வைங்க, நல்லா ஊறிக்குது தோசை. அது ஒரு டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஒரு வீடியோவில் நோட் பண்ணியிருப்பீங்க, எங்கள் வீட்டில் ஒரு அசிங்கமான பொருள்னா இது ஒன்று தான். இது எதுக்குன்னா, அந்த வாஷ் பேசன் இங்கே இல்லை, செவுரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த தடிமனே எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த செவுத்தை குடஞ்சி வாஷ் பேசன் இது வழியே கட்ட முடியுமா? ஆனால் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டால் கட்ட சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல கட்டிக்கலான்னு ஐடியா பண்ணிக்க, கட்ட சொல்லிட்டாங்க. முடிஞ்சால் கட்டிக்கங்கன்ட்டாங்க. கல் செவராக இருக்குது, கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். கல் செவரு ஓட்ட ஓட முடியுமான்னு. டில்லர் மிஷின் வச்சு ஓட்ட ஓட முடியுமா? டில்லர் மிஷினே வச்சாலும் ஆனால் பாருங்கள், அகலமே பார்த்தீங்கன்னா எப்படி அகலமாக இருக்கு பாருங்கள். சரி பாப்பா, ஆனால் இங்கே வந்து வாஷ் பேசன் வச்சுட்டுங்கண்ணா, இந்த தப்பெல்லாம் தூக்கி அக்கடால வீசிட்டு கொஞ்சம் கிச்சனே வந்து ரொம்ப வேற மாதிரி பண்ணிடுவான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாஷ் பேசன் மட்டும் கட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கிச்சன் ரூமு. அப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜு வாங்கலான்ட்டு இருக்கிறோம். இன்னும் 2 நாள் 3 நாளுக்குள்ள வாங்கிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வாங்கி வைக்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு குட்டி தங்க கொஞ்சம் பெருசாயிட்டானே இட்லி ஊட்டி விட்றக்கு, ஏன்னா மாவு வைக்கணும், பால் இதெல்லாம். பால் கொஞ்சம் பெருசாயிட்டானே பால் புட்டி பால்லாம் குடிப்ப ஆரம்பிச்சிருவாங்கல்லங்க. அப்போல்லாம் வந்து பால் வைக்கிறதுக்கு மெயினாக ஃப்ரிட்ஜ் வேணும், காய்கறி வைக்கிறதுக்கு மெயினாக வேணுங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்தால் கெட்டு போயிடுது. தேங்காய் ரொம்ப அதை விட மோசம். ஒரு மூடி உடைச்சா ஒரு நாள் வச்சு வைக்க முடியறதில்ல. ஏன்னா ஒரு மூடி உடைச்சிட்றோம், அப்போ அடுத்த நாள் நம்ம தேங்காய் யூஸ் ஆகலைன்னா அப்போ அந்த ஒரு மூடி வேஸ்ட் இப்படியே ஆகுது. அதனால் வாங்கலான் இருக்கோம். அப்புறம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து வீடியோ வந்து லாங் வீடியோ போட முடியல அப்படின்னு சொன்னதுக்கு ப்ளீஸ் போடுங்கண்ணான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிற கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. அந்தளவுக்கு மேலே பாசமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சாலும் 10 நிமிஷம் வீடியோ போடலினாலும் பழைய வெடிக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த 2 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு 4 வீடியோ அந்த மாதிரி போட்டலான்ட்டு இருக்கிறேன். அப்படி போடலாமா இல்லை பெரிய வீடியோ போடலாமா? நீங்கள் தான் சொல்லணும். சரி, எங்கள் வீட்டில் இன்னைக்கு தோசை தக்காளி தண்ணி குழம்பு. அது புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்குது எல்லாத்த விட. இன்னைக்கு அதுதான். நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.